தமிழ்நாடு பால்முகவர் நலச்சங்கம் பல்வேறு சமூக நல பணிகளை செய்து வருகிறது. ஞாயிறன்று இச்சங்கமும் எழும்பூர் அரசு குழந்தைகள் நலச்சங்கமும் இணைந்து சிந்தாதிரிப்பேட்டை ஆதிகேசவ பெருமாள் கோவில் அருகே இரத்த தான முகாம் நடத்தியது. பால்முகவர் சங்க தலைவர் பொன்னுசாமி முகாமை துவக்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ரத்தம் வழங்கினர். 3 மாதத்திற்கு ஒருமுறை ரத்தம் வழங்கலாம். இதுபோன்ற இரத்த தானத்தால் இதய நோய்கள் வருவது தவிர்க்கப்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். மயிலாப்பூரில் உள்ள பெண்ணாத்தூர் சுப்பிரமணியன் பள்ளியில் 1965ஆம் ஆண்டு SSLC பயின்ற மாணவர்கள் சந்திப்பு மற்றும் 110வது நிறுவனர் தின விழா ஞாயிறன்று நடந்தது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பழைய மாணவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தற்போது தங்களது வேலை, குடும்ப விவரம், பள்ளி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இதுபோன்ற நிகழ்ச்சியை நடத்திய பள்ளிக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். இப்பள்ளியில் பயின்று பெரிய அளவிலான பதவிகளை வகித்து ஓய்வு பெற்றவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். சோழிங்கநல்லூரில் உள்ள சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் கலைவிழா 2015 என்ற நிகழ்ச்சி 3 நாட்களாக நடந்து வருகிறது. குழந்தைகள் மருத்துவத்துறையில் பணியாற்றி வரும் பத்மஸ்ரீ மாதங்கி ராமகிருஷ்ணன் செவ்வாய் கிரகத்திற்கு குறைந்த செலவில் பயணிக்க உதவிய 14 விஞ்ஞானிகளில் ஒருவரான ராமலட்சுமி, குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு துறைகளில் சிறந்த விருதுகளை பெற்ற 8 பேருக்கு இந்தியாவின் முன்னோடி இமயம் என்ற விருது வழங்கப்பட்டு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. கல்லூரிகளுக்கிடையே விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் பரிசளித்தனர். குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் தனது கையொப்பமிட்ட பாக்ஸிங் கிளவுஸை பல்கலைக்கழக தலைவர் JPRக்கு நினைவு பரிசாக வழங்கினார்.